இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, சந்தோஷமாய் இருக்கீங்களா? கர்த்தருடைய சுத்த கிருபையினால இரக்கத்தினால இம்மட்டுமாய் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உங்களை ஆற்றி தேற்றி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சஞ்சலத்தை நீக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய அன்பு மகளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளும் நன்றி செலுத்துகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நீங்க நடப்பதோடு மாத்திரமல்ல, உங்களுக்கு பிரியமானவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்கள் நடக்க வேண்டிய வழியை போதித்து அவர்களை வழிநடத்தி கர்த்தர் காட்டுகிற பரலோக ராஜ்யத்தின் பாதையில அவர்களை கொண்டு செல்வது கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு உரிய ஒரு நல்ல கடமையாயிருக்கும். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் நாம் கொண்ட விசுவாசத்தை பறைசாற்றும்படியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்த வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சத்தமாய் பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். என் ஆத்துமாவே நீன் கலங்குகிறாய், நீன் இயங்குகிறாய். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவாவியும் உண்டு. என் ஆத்துமாவே நீன் கலங்குகிறாய், நீன் தேங்குகிறாய். உன் காயங்களை கட்ட யாருமில்லையோ, உன் சஞ்சலத்தை நீக்க யாருமில்லையோ, உன் காயங்களை கட்ட யாருமில்லையோ, உன் சஞ்சலத்தை நீக்க யாருமில்லையோ. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவாவியும் உண்டு. என் ஆத்துமாவே நீன் கலங்குகிறாய், நீன் இயங்குகிறாய். நீ நினைத்ததெல்லாம் எதிரானதோ, வழிகாட்டிடவும் யாருமில்லையோ. நீ நினைத்ததெல்லாம் எதிரானதோ, வழிகாட்டிடவும் யாருமில்லையோ. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவாவியும் உண்டு. என் ஆத்துமாவே நீன் கலங்குகிறாய், நீன் இயங்குகிறாய். உன்னை விசாரிக்கவும் யாருமில்லையோ, தள்ளப்பட்ட கல்லை போல நிற்கிறாயோ. உன்னை விசாரிக்கவும் யாருமில்லையோ, தள்ளப்பட்ட கல்லை போல நிற்கிறாயோ. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவாவியும் உண்டு. என் ஆத்துமாவே நீன் கலங்குகிறாய்,
விரும்புகிறார். அன்பான தேவ ஜனமே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அருமையான வார்த்தைகளை கர்த்தருடைய சுத்த கிருபையினால இரக்கத்தினால் இந்த அப்ரோச்சனமான அடிமைக்கு கொடுத்து என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பன். அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, இம்மட்டும் அது மகளை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர், உடைய பிரசன்னம், உடைய கிருபை, உடைய வல்லமையும் அது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றி செட்டைகளின் நிழலிலே அது மகளை மூடி மறைத்து பாதுகாத்து பலவீனங்களை நீக்கி போட்டு கர்த்தருடைய வேலையை உண்மையை உத்தமமாய் செய்ய நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அது மாத்திரமல்ல ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் புலம்பல் 3வது அதிகாரம் 31, 32வது வசனங்கள். புலம்பல் 3வது அதிகாரம் 31, 32வது வசனங்கள். நாம் எல்லாரும் வேதத்தை திறந்து இந்த வேத வசனங்களை வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3, 31, 32. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, பாடுகள் உங்களை அதிகமாய் நெருக்கும் பொழுது, சரீர பிரகாரமான பாடுகள், உலக பிரகாரமான பாடுகள் உங்களை சூழும் பொழுது, உங்களால் எரேமியா தீர்க்கதரிசியை போல இந்த வார்த்தைகளை உங்களால் சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்றென்றைக்கும் எங்களை கைவிட மாட்டார், அவர் எங்களை சஞ்சலப்படுத்தினாலும் நமது மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு இறங்குவார் என்று கொஞ்ச பேரால் தான் அப்படி சொல்ல முடியும். சிலர் பாடுகள் வாழ்க்கையில் அதிகம் வரும் பொழுது சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு விடுவார்கள், பின்மாற்றம் அடைந்து விடுவார்கள். வேறு சிலர் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே தாவீது ராஜா புலம்புவதைப் போல, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புவார்கள். வேறு சில சகோதர சகோதரிகள் என்ன சொல்வாங்க? அவர்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வெகுவாய் வந்தவுடன் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து, ஏசப்பா, நான் என்ன தப்பு செய்தேன், என்னை தண்டியாதிரும், என்னால் இந்த சோதனைகளை மேற்கொள்ள பலன் இல்லை என்று மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து கர்த்தரே கதி என்று அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்பார்கள். அப்படிப்பட்ட அன்பு பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கிறதுனால கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் சிற்றைகளை அனுமதித்தாலும் கூட ஒரு திறந்த வாசலை வைப்பார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி வருவார்கள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அவர்களை பார்த்துதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்கிறார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் கூட அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வருமே தவிர, எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுவீங்க? அப்படி சொல்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்திலே
போராட்டங்களின் மத்தியிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும் விழுந்து கிடக்கிற உங்களை பார்த்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 7, 8வது வசனங்கள். எல்லாரும் வேதத்தை திறந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 7, 8வது வசனங்களை வாசிக்கலாமா? இங்கே கர்த்தர் சொல்கிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார் என்று சொல்கிறார். மறுபடியுமா இந்த வேத வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? ஏசாயா 54வது அதிகாரம் 7, 8வது வசனங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். எனக்குமான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 11, 12வது வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கே மனாசே என்ற ராஜாவை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் அரியணையில் அமர்ந்த பிறகு அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். அதனால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு, ஊழியக்காரர்களை கொண்டு மனாசேயோட பேசினார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவன் செவிசாய்க்கவில்லை. அதனால் என்ன நடந்தது? கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டது. அதனால் அவர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். 2 நாளாகமும் 33, 11, 12வது வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே நாம் பார்க்கிறோம், மனாசே ராஜாவான பிறகு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். அதனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவனை தண்டிக்கும்படியாய் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை அவன் மேலும் அவனுடைய படைத்தலைவர்கள் மேலும் வரப்பண்ணினார். அவர்கள் என்ன செய்தார்கள்? மனாசேயை சிறைப்பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகிற வேளையிலே அவன் என்ன செய்தான்? கர்த்தரை குறை சொல்லவில்லை. இந்த காரியம் தான் செய்த பாவத்திற்கு கர்த்தர் கொடுத்த தண்டனை என்பதை அவன் அறிந்து உணர்ந்ததுனால இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் கர்த்தருடைய சமூகத்தை தான் நாட வேண்டும் என்று அவன் அறிந்து அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான். அப்படி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் ஜெபத்திற்கு மனம் இறங்கி அவனை எருசலேமில் உள்ள அவனுடைய சொந்த ராஜ்யத்திற்கு திரும்ப வர பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுதுதான் மனாசே கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே நாம் பார்க்கிறோம், மனாசே செய்த பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அவனுடைய பாவங்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக, அவனை சிட்சித்து நல்வழிப்படுத்துவதற்காக கர்த்தர் அவனை அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளிடம் ஒப்புக் கொடுத்தார். இமைப்பொழுது அவனை கைவிட்டார். இமைப்பொழுது அவனை கைவிட்டாலும் கூட மறுபடியுமாய் உருக்கமான இரக்கங்களால் அவனை சேர்த்து கொண்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிற தேவன். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள நல்ல தேவன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்ன நடந்தது? மனாசே தான் செய்த பாவங்களை உணர்ந்து அறிந்து திருந்தி கர்த்தரை மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விட்டால்
வேறு யாரும் இந்த பாடுகளில் இருந்து விடுதலை தர முடியாது என்று அறிந்து உணர்ந்து அவன் மனிதர்களை தேடாம கர்த்தரை தேடி அவர் சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணினான். உடனே என்ன நடந்தது? டக்குன்னு ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த அதே வேளையிலே கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கினார். அவனை திரும்ப அவனுடைய ராஜ்யத்திற்கு ராஜாவாய் வரப்பண்ணினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மனாசையை அவனுடைய எதிரிகளிடமிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட பாடுகள் அநேகம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு செகண்ட் நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த பாடுகள் எல்லாம் உங்களை சிட்சித்து பரிசுத்த பாதையில் நடத்துவதற்காக கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் வந்ததல்ல. கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் உங்களை ரட்சிப்பதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக உங்களை இந்த பாதையில் நடத்தலாம். அந்த நேரங்களில் எல்லாம் நீங்கள் பின்மாற்றம் அடையாமல் மனாசேயை போல கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி அவருடைய பாதப்படியில் விழுந்து கிடந்தால் உடனே ஒரு தகப்பனை போல அவர் மனம் இறங்குவார். இயேசுவே, உங்களை விட்டா எனக்கு யாரும் கிடையாது. நீதான் எங்களுடைய நல்ல தகப்பன். நீ சிட்சித்தாலும் நல்லது, நீர் எங்களை தண்டித்தாலும் நல்லது. எங்களுடைய நன்மைக்காக தான் இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறீர். ஒரு விசை எங்களுக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தால் உடனே இங்கே மனாசே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தர் ஒரு அதிசயத்தை அவனுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டார். அவனுக்கு வந்த நெருக்கம் அதிகம். அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டு எதிரிகளால் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். ஆனாலும் கூட அந்த எதிரிகளிடமிருந்து தப்பு வைக்க வல்லமையுள்ள நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்தில் அவன் விழுந்து கிடந்து தன்னை தாழ்த்தி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற அதே நேரத்திலே கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்குகிறார். எதனால மனம் இறங்குகிறார்? அவன் மனிதனை தேடாமல், மனிதன் மேல் தன் நம்பிக்கையை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்ததினால, அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் அவருடைய முகத்தை மெய்ப்பொழுது மறைத்தார். ஆனாலும் நித்திய கிருபையுடன் அவனுக்கு இறங்கினார். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு நாளும் பின்மாற்றம் அடையாமல் பாடுகளின் மத்தியிலும் நெருக்கங்களின் மத்தியிலும் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி கர்த்தரிடமிருந்து சுகத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்களா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். இந்த நேசு கைவிட மாட்டார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என்னை மறந்திட மாட்டார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம் தப்பிச் செல்ல வழி காட்டினார். சோதனை வந்த போதெல்லாம் தப்பிச் செல்ல வழி காட்டினார். இந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் நேசுதான். காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். இந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பேன். எரியும் விளக்கேந்தியே, எரியும் விளக்கேந்தியே என் இயேசுவை பின் செல்லுவேன். இந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். 1000 தான் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அரணும் கோட்டையும் அவர்,
அரணும் கோட்டையும் அவர், அத்தனையும் தகர்த்திடுவாரே. ஆமென். அத்தனையும் தகர்த்திடுவாரே. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் அதிகமாயிருந்தாலும் கூட கர்த்தரை தேடி நீங்கள் வரும் பொழுது பயப்படாமல் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடும் பொழுது உங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் அவர் இருந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம், இந்த பாடுகளை எல்லாம் உங்களை விட்டு நீக்கி போடுவார். ஆமென் அல்லேலூயா. தகர்த்தெறிந்து விடுவார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை இப்ப நம்ம பார்க்க போகிறோம். எதனால் கர்த்தருடைய கோபம் நம்மேல் வருகிறது என்று, இந்த சோதனைகள் எதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது என்று நாம் பல காரணங்களை சொல்லலாம். அதில் ஒன்று புலம்பல் 3வது அதிகாரம் 39-40 வசனங்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஆமென் அல்லேலூயா. நம் மறுபடியுமாய் இந்த வேத வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாமா? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எரேமியா தீர்க்கதரிசி, நீங்கள் பலவித பாடுகளினால் கலங்கி கர்த்தரிடம் முறையிடும் பொழுது ஏன் நீங்கள் கர்த்தரிடம் முறையிடுகிறீர்கள்? இந்த பாடுகள் எல்லாம் உங்கள் பாவத்திற்கு வரும் தண்டனை. அதனால் இந்த பாடுகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் உங்களை நீங்களே பரிசித்து பார்க்க வேண்டும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும் பொழுது கர்த்தரை பார்த்து ஏன் புலம்புகிறீர்கள், ஏன் முறையிடுகிறீர்கள்? இந்த பாடுகள் எல்லாம் உங்கள் பாவத்திற்கு வரும் தண்டனை. அதனால் இந்த பாடுகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் என்று கர்த்தர் சொல்கிறார். முதல்ல உங்களை நீங்களே பரிசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களா என்று, நான் என்ன தப்பு செய்தேன் என்று, அற்ப பாவமாய் இருந்தாலும் பெரிய பாவமாய் இருந்தாலும் தேவனிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். அற்ப பாவமாய் இருந்தாலும் பெரிய பாவமாய் இருந்தாலும் தேவனிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம் என்று அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் சொன்னபடி அவருடைய மனதுருக்கத்தினால் உங்கள் பாவங்களை மறந்து மன்னித்து உங்களை அன்போடு அணைத்துக் கொள்வார். மலை போல வரும் துன்பங்கள் எல்லாம் பனி போல மறைந்து போய்விடும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு தாய் தன் பிள்ளை தப்பு செய்யும் பொழுது அந்த பிள்ளையை நன்றாக அடித்து விடுவாள். அதற்காக அந்த பிள்ளை கோபித்து கொண்டு அந்த தாய்கிட்டையே வராமல் இருக்குமா? இல்லை அல்லவா? எதற்காக அடிக்கிறாள்? அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்துவதற்காக, அவன் வளர்ந்து ஒரு நல்ல குணமுள்ள மகனாய் வருவதற்காக. கொஞ்ச நேரம் அந்த பிள்ளை அழுதுட்டு தன் தாயை பார்க்கும். அந்த பார்வையிலேயே தாய்க்கு மனதுருக்கம் வந்துவிடும். ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொள்வாள். ஐயோ, என் பிள்ளையை அடித்து விட்டேனே என்று. இனி அப்படி செய்யாதே, நானும் உன்னை அடிக்க மாட்டேமா என்று சொல்லி அழுவாள். இதுதான் ஒரு தாயின் பாசம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அந்த தாய் அன்பிலும் மேலான அன்பு இயேசுவின் அன்பு. எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை நல்வழிப்படுத்துவதற்காக கண்டித்து திருத்துகிறாளோ, அதை போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நீங்கள் தப்பு செய்யும் பொழுது அவர் உங்களை தண்டிக்கிறார். அவர் உங்களை சிட்சிப்பார். எதற்காக? நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. ஆமென் அல்லேலூயா. நித்தியத்துக்கு நித்தியம் அழிவில்லாத ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார். அவர் அப்படி சிட்சியாவிட்டால் நீங்கள் மனம் போன போக்கின்படி போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள் அல்லவா? அதனால்தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனால
கர்த்தர் சிட்சிக்கிறாரே என்று அவரை விட்டு விலகி ஓடாமல், எப்படி ஒரு தாய் தன்னை தண்டிக்கும் பொழுது ஒரு சிறு குழந்தை மறுபடியும் தாயின் பாசத்தை தேடி ஓடி வருகிறதோ, அதை போல நீங்களும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை தேடி அவருடைய செட்டைகளின் நிழல்ல ஓடி வருவீர்களா? அவருடைய கோபம் கண்மூடி கண் திறக்கும் நேரம்தான். நீங்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு நித்திய கிருபையுடன் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இவ்வுலகத்தோடு முடிந்து போவதில்லை உங்கள் வாழ்க்கை. இவ்வுலக வாழ்க்கை அழிந்து போகும் ஒன்று. ஆனால் அழிவில்லாத ஒரு புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்ச நேரம் துன்பத்தின் பாதையில் உங்களை நடத்துகிறார். எனவே பயப்படாதிருங்கள், கவலைப்படாதீர்கள். அன்பான தேவ ஜனமே, தாவீது ராஜாவும் கூட கர்த்தருக்கு விரோதமாய் பெரிய பாவம் செய்தான். உரியாவின் மனைவியை அவன் நேசித்ததினால உரியாவை போர் முனையில நிறுத்தி அவனை கொல்லும்படிக்கு யோவாவுக்கு கட்டளையிட்டான். அதன் பிறகு அவன் உரியாவின் மனைவியை தன்னோட சேர்த்து கொண்டான். இந்த பாவம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாய் இருந்ததினால கர்த்தருடைய உக்கிர கோபம் அவன் மேல் மூண்டது. நிறைய தண்டனை. அவன் வனாந்தர வெளியிலே தன் ராஜ்யத்தை இழந்து ஒரு நாடோடியை போல வனாந்திரத்திலே சுற்றித் திரிந்தான். அவனுடைய சொந்த மகனே அவனுக்கு விரோதமாக எழும்பினான். பல பாடுகளை அவன் அனுபவித்தான். ஆனாலும் கூட அவன் சோர்ந்து போகவில்லை, கர்த்தரிடம் கோபப்படவில்லை. அவன் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனை என்று நினைத்து அந்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொண்டான். அதோடு மாத்திரமல்ல, அவன் மனம் திரும்பி கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டான். எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தான். அதனால் கர்த்தர் அவனை மன்னித்து மறுபடியும் அவனுடைய ராஜாசனத்தை அவனுக்கு திரும்ப கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11-12 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11-12 வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போதே சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கோருகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம் மறுபடியுமாய் இந்த வேத வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11-12 வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இங்கே தாவீது ராஜாவை கர்த்தர் அதிகமாய் நேசித்தார். அதனால் அவன் செய்த பாவம் எவ்வளவு பெரிய பாவமாய் இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை தண்டித்து அவனை சிட்சித்து அவன் மேல் அன்பு கொண்டு அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். நீங்களும் கூட கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்கள். அதனால்தான் கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார். எதற்காக? உங்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்காக, நீங்கள் என்றென்றைக்கும் நித்திய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக. அவர் உங்களை நேசிப்பதனால்தான் இந்த வனாந்தர பாதையிலே உங்களை நடத்துகிறார். துன்மார்க்கன் தப்பு செய்யும் பொழுது அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாய் இருந்தால் அவனை அப்படியே விட்டு விடுவார். அவனை சிட்சித்து பார்ப்பார். அவன் மனம் திரும்பாவிட்டால் கர்த்தர் அவனுடைய ஆத்மாவை புறம்பே தள்ளிவிடுவார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் கர்த்தர் உங்களை தண்டிக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அவர் உங்களை சிட்சிக்கிறார் என்றால் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்று அர்த்தம். உங்கள் பிள்ளைகள் பாவங்கள் செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து, நீ என் பிள்ளையே இல்லை, உன்னை தலைமுழுகி விட்டேன், தொலைந்து போ என்று சொல்வீர்களா? சில பெற்றோர் அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். ஏன்னா நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 13-14 வசனங்கள். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பு வைப்பாயே. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 13-14 வசனங்கள் உங்கள் இருதயத்தில் அப்படியே பதிந்திருக்கும். அது என்ன வேத வசனங்கள்? பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால்
பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, என் பிள்ளை துன்மார்க்கனாய் இருக்கிறானே, இவனை தண்டிக்காவிட்டால் இவன் ஆத்துமா நரகத்திற்கு போய்விடுமே. இவனை அடித்து திருத்துவோம். நரக வேதனையை காட்டிலும் இந்த வலி மேலானதல்ல, இது ஒன்றும் செய்யாது என்று உங்களுக்கு பிரியமில்லாவிட்டாலும் அவனை சிட்சித்து நல்வழிப்படுத்துவீர்கள் இல்லையா? அப்படியே விட்டு விடுவீர்களா? இல்லை எனக்கு அன்பான தேவ ஜனமே. உங்கள் பிள்ளைகள் தப்பு செய்யும் பொழுது நீங்கள் அவர்களை சிட்சித்து அவர்கள் நன்றாக படிக்க வேண்டுமே, நல்ல மேலான நிலைக்கு வர வேண்டுமே என்று அவர்களை சிட்சிப்பீர்கள். ரொம்ப பக்தி உள்ளவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு ஆத்ம பாரம் இருக்கும். ஐயோ, என் பிள்ளையுடைய ஆத்மா அவன் துன்மார்க்கத்திலேயே தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டிருந்தால், துன்மார்க்க பாதையிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் அவனுடைய ஆத்மா நரகத்திற்கு போய்விடுமே என்று ஆத்ம பாரத்தோடு இந்த நரக ஆக்கினையை காட்டிலும் இந்த தண்டனை மேலானதல்ல என்று சொல்லி அவனை நல்வழிப்படுத்துவீர்கள். ஒரு பிள்ளை நன்றாக படிக்கவில்லை என்றால் அதெல்லாம் கெஞ்சி அட்வைஸ் பண்ணுவீர்கள். அதற்கும் கீழ்ப்படியவில்லை என்றால் அவனை தண்டித்து திருத்துவீர்கள். அவன் உடனே பயந்து அந்த பிள்ளை படிக்க ஆரம்பிக்கும். அவன் நன்றாக படித்து கலெக்டராக வரும் பொழுது அல்லது ஒரு நல்ல வேலையில் அமரும் பொழுது அந்த பிள்ளை என்ன சொல்வான்? அப்பா அம்மா, நீங்க மட்டும் அன்னைக்கு என்னை கண்டிக்கலன்னா நான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திற்கு முடியாது என்று மகிழ்ச்சியோட சொல்லுவான். அதுபோலதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட, அவர் உங்கள் மேல் மிகுந்த பிரியம் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு அளவில்லாத ஒன்று. அவருக்கு எப்பொழுதும் உங்களை பற்றிய கவலை இருக்கும். என் மகா நரகத்திற்கு போய்விடக்கூடாது. அழிந்து போகிற இந்த உலகத்து ஆசீர்வாதங்களை காட்டிலும் நான் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை, அந்த அழிவில்லாத ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமே என்று. அதனால்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்கிறார், பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் எங்கே இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. அல்லது இப்படி கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் மூலமாய் உங்களை கடந்து வருகிறது. அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து திருந்தி நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மேலான நிலையிலே வைப்பார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, ஒரு வயதான தாயார். அந்த தாயாருக்கு ஒரு அன்பு மகன், தகப்பனார் கிடையாது. அதனால் அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வைத்தார்கள். அவன் தப்பு செய்யும் பொழுதெல்லாம் அவனை அடிக்காமல் அருமையாய் போதித்து வழி நடத்துவார்கள். அந்த அன்பு மகன் தான் தாய் படுகிற கஷ்டங்களை பார்த்திருந்ததுனால அவன் தாயுடைய அட்வைஸ் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணா அந்த பிள்ளைகள் என்ன சொல்வாங்க? நீங்க என்னைக்கும் தினம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த அன்பு மகன் தன் தாயின் போதனைகளை புறம்பே தள்ளாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு தன் தாய்க்கு பிரியமான பாதையில் முன்னேறுகிறான். தாய் என்ன சொன்னாலும் எல்லாம் என் நன்மைக்காக தானேம்மா சொல்றீங்கன்னு சொல்லி அவன் அப்படியே தாயின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடந்ததுனால அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அவன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஒரு கம்பெனியிலே ஒரு எம்டியாய் அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். தன் தாயை அருமையாய் ஒரு நல்ல வீட்டை வாங்கி அந்த தாயுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாய் அந்த தாயை கண்ணீர் இல்லாமல் மகிழ்ச்சியாய் வாழ வைத்தான். எல்லாம் எதனால? கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளுக்கு, அந்த தாயின் மூலமாய் கர்த்தர் கொடுத்த போதனைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்ததுனால அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனால்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்கிறார், பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் என்று.
எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட உங்கள் பிள்ளைகளிடம், உங்கள் பேர பிள்ளைகளிடம் சொல்லுங்கள், உங்களை கர்த்தர் சிற்றிக்கிறார் என்றால் எல்லாம் உங்கள் நன்மைக்காக தான் என்று. புலம்பல் 3வது அதிகாரம் 31-32 வசனத்தின்படி ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று. ஆமென். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். ஆமென். அல்லேலூயா. புத்திமதிகளை, வயதானவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் உலகத்து ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதை விட்டுவிட்டு வயதானவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது பேர பிள்ளைகளுக்கு புத்திமதிகள் சொல்லும் பொழுது, நீங்க எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற பிள்ளைகள் தரித்திரத்தையும் அவமானத்தையும் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதை விட்டுவிட்டு வயதானவர்கள் அல்லது உங்கள் பெற்றோர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். அல்லேலூயா. தாயன்பிலும் மேலான அன்பு உண்டு, உன்னை தாங்கிடும் அன்பு தேவ அன்பு. தாயன்பிலும் மேலான அன்பு உண்டு. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜ்யம் உன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், சிலுவையில் அறிந்து விட்டார். இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட ஆடுகளின் நிமித்தமாய் சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ஐயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
என்னுடைய ஆவியினால் ஆகும் சொன்ன தேவாயுதவனாய் கர்த்தனீர் ஒரு விசை உடைய அன்பு பிள்ளைகள் செய்த பாவங்களை மறந்து மன்னிங்கப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள இந்த முட்களை கர்த்தருடைய அன்பு கரம் நீக்கி போடட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அவர்கள் இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் சிட்சிப்பதினால வந்த தண்டனைகளின் நிமித்தமாய் அந்த வேதனைகளை நீக்கி போடுங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இதற்கு பதிலாய் அவர்கள் காயங்களை கட்டி கர்த்தனீர் அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சமாதானமும் சந்தோஷமும் நீரூற்றாய் புறப்பட்டு வர செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பாவுக்கு கொடானுடைய சோத்திரம். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளுக்கு நோயிலிருந்து விடுதலையை கொடுங்க தகப்பனே. பாவத்திலிருந்து விடுதலையை கொடுங்க ராஜா. சாபத்திலிருந்து விடுதலையை கொடுங்க தகப்பனே. சமாதானம் சந்தோஷத்தை நிறைவாய் கொடுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.